வணக்கம். நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், சர்க்கரை நோய் சர்க்கரை நோயின்னு சொல்கிறாங்க. இதை நாம் கட்டுக்குள் வைக்கலாங்க. நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஒரு 30 நாள் பயிற்சி தாங்க. இந்த 30 நாள் பயிற்சியில் இந்த சுகர் நமக்கு கண்ட்ரோலில் வந்துடும். இது நம்ம தொடர்ச்சியாக நம்ம உடலை பராமரிச்சுக்கலாம். இப்போது ஒரு சில குறை தான் இருக்குங்க. அந்த ஒரு சில குறைகளை நிறை செய்வது தான் இந்த பயிற்சி. ரசாயனம் அற்ற பயிற்சி. ஒரு 30 நாள் தாங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷமாக கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். எதுக்கோ நேரத்தை ஒதுக்குறோம். நம்ம நிறைய நேரத்தை ஒதுக்குறோம் நம்ம உடலுக்காக, நமக்காக. இப்போ என் உடல் எனக்காக நானும் ஒரு 2 மணி துளிகள் மட்டும் கவனிச்ச இந்த உடலை நான் காப்பாற்ற முடியும் தானே? விட்டுட்டோம். இன்றைய போகிற உலகத்தில், ஓடிட்டு இருக்க உலகத்தில் நாம் விட்டுட்டோம். சுகர் என்ற செயல் வந்துட்டாலே போதும், பிபி வந்துடும். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா உடல் ஆரோக்கியம் போயிடும். மன வேதனைகள் வந்துடும், மன அழுத்தங்கள் வந்துடும். சமுதாயத்தில் நாம் ஒரு வேற்றாக நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். இப்போது இது நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கவனிங்களா. இவ்வளோ நேரத்தை வீணாக்க இது கவனித்து பாருங்கள். ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஏதோ ஒன்று சொல்ல வருவேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ண போதும். 30 நாட்கள் மட்டும்தாங்க. 3 விஷயம் தான் சொல்ல போகிறேன். 30 நாளைக்கு செய்யக்கூடிய வேலை தொடர்ந்து 30 நாள் செய்யணும். இந்த 3 விஷயத்தாங்க. அது கடைப்பிடிச்சா போதும். அப்போது அதில் ஒன்று என்ன அப்படின்னா, சின்னது தாங்க. நம்ம என்னவெல்லாம் சாப்பிட்றோமோ, காலையில் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம், இல்லை இடையில் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது என்ன சாப்பிட்டாலும் சரிங்க. ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கணும். இதை உடனே விழுங்காமல் கொஞ்சம் மென்று சாப்பிடலாம் அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கணும். எப்படி மென்று சாப்பிடலாம்? குறைஞ்சது 15 முறை மென்னணும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு பொருள் எடுத்துட்டேன், தின்பண்டம் வாயில் போட்டுட்டேன். அப்படியே மென்று பார்க்குறோம். ஒரு 15 எண்ணிக்கையில் மென்ன பிறகு தான் அது உள்ளே போகணும். இந்த கான்செப்ட் இது ஒன்றா. இப்போ அந்த ஒன்றில் இன்னொன்று பார்க்குறோம் பாருங்களா. அந்த ஒன்றிலே இப்போது அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது. குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு வந்துடும் அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். வராமல் பார்த்துக்கலாம். இப்போது குழந்தைக்கு வரக்கூடாது அப்படின்னா, இந்த குழந்தை பருவத்திலேயே அந்த குழந்தைக்கு நாம் எந்த பொருள் சாப்பிட்டாலும் 15 முறை மென்று சாப்பிடுன்ற பழக்கத்தை உருவாக்கணும். வழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும். ஒரு 2-3 நாட்கள் கஷ்டமாக தான் இருக்கும். பழகிடுச்சுன்னு வச்சுங்களா, அவ்வளோதாங்க. சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். யாருக்கு? நமக்கும் சரி, குழந்தைக்கு பின்னாடி சுகர் வரவே வராது. வாழ்நாள் முழுவதும் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட்டுங்க. இப்போ 3 தானே இருக்குன்னு சொன்னேன். இது நம்ம செய்ய வேண்டியது. 2வது மன அழுத்தங்க. மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப மோசங்க. சுகர் வர்றதுக்கு மன அழுத்தம் பெரும்பங்குங்க. இந்த மன அழுத்தம் நம்ம விட்டு போகுமா? போகவே போகாது. நம்ம என்ன தான் செஞ்சாலும் ஓடும். ஏதோ ஒரு காரணத்தால் வந்துகிட்டே இருக்கும். நிறைய கவலைகள், சில விஷயங்கள் நிறைவேறாத சூழ்நிலை நமக்கு இந்த கவலையெல்லாம் இருக்கும். என்ன செய்கிறது? அதுக்கு நாம் செய்வதை காட்டிலும் அதுக்கு ஒரு 2-3 வேலை செஞ்சால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மன அழுத்தம் நம்ம விட்டு விலகும். அது எப்படின்னா, ஒன்று இந்த மன அழுத்தம் போகணும். மன அழுத்தம் போனால் தான் சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போ அந்த மன அழுத்தம் போகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னா, தினமும் இரவு படுக்கிறோம்ல, இப்போ இரவு நம்ம படுக்கிறோம், இப்படி தடவணும் முகத்தை. அப்படி பண்ணிவிட்டு இப்படி தடவிட்டு வீட்டில் படுக்கணும். ஈவினிங் மாலையில் முதுகு பக்கம் தரையில் படுற மாதிரி நீட்டாக படுத்துக்கணும். 2 காலை நீட்டிட்டு கை நீட்டிட்டு படுத்துக்கணும். இன்னொருத்தர் என்ன பண்ணணும்னா, இடது காலினுடைய பெருவிரலை பின்னோக்கி வளைக்கணும். நல்லா வளைக்கணும். வலி வரட்டும், நல்லா வலி வரட்டும். வலி அந்த வலி போகிற வரை வலிக்கணும். முடியல அப்படின்னு சொன்னப்போ தான் அந்த வளைப்பை நிறுத்திக்கணும். அதே மாதிரி இடது காலினுடைய 2வது விரல் வளைக்கணும். இந்த மாதிரி 10 விரலும் ஒவ்வொன்றா தனித்தனியாக பின்பக்கமாக வளைக்கணும். எப்படியும் இதுக்கு 2 அல்லது 3 நிமிடம் ஆகும். இது தினமும் செய்ய வேண்டியது. 30 நாட்களுக்கு செய்யலாம் தானே? நம்ம சுகர் நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும் தானே? செஞ்சு பாருங்கள், என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். 2வது கை நெருக்கு வர்மன்னு வர்ம புள்ளியில் கை நெருக்கு வர்மம்.
நம்ம கையிலே தான் இருக்குது. பாரு கை பாருங்களேன், அப்படி கோத்துட்டேன். கோத்துட்டு பாருங்கள் ஒரு அழுத்து. எங்கே இந்த 4 விரல படுதோ அங்கே ஒரு அழுத்து அழுத்துங்க. அவ்வளோதாங்க. நல்லா அழுத்துறோம். ஒரு நிமிஷம் 1, 2, 3, 4 அப்படி கவுண்ட் பண்ணிட்டே வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 45 எண்ணுக்கு மெதுவாக சொன்னோம்னா 1 நிமிஷம் முடிஞ்சிடும். இந்த பக்கம் அழுத்தி 1 நிமிஷம் முடியும். அவ்வளோதாங்க. இது கை நெருக்க வரும். 2வது பயிற்சியாக மன அழுத்தம் குறையத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? 3வது தூங்கணுங்க. நல்லா தூங்கணும். எப்போ தெரியுமா? இரவு 9லேருந்து 3 மணி வரை தூங்கணும். யார் ஒருத்தர் இரவு 9லேருந்து 3 மணி தூங்குறாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய நன்மை என்ன தெரியுங்களா? 1 ஹார்ட் அட்டாக் வராது, 2 பிபி குறைஞ்சிடும், 3வது சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்படி? கல்லீரல் நல்லா வேலை செய்யும். கல்லீரல் நல்லா வேலை செய்யும்போது கழிவுகள் முறையாக வெளியேறும். கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. அப்போ அந்த கழிவுகள் முறையாக வெளியே போகும்போது அதுதான் சிகிச்சை. அப்போது அந்த கணை நல்லா வேலை செய்யும் தானே. அப்போ இன்சுலின் நல்லா தானே சுரக்கும். அப்போ நமக்கு அந்த சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும்ல. இது தாங்க. இப்போ லாஸ்ட்டாக வர பாருங்களா கணையம், அந்த கணைன்னு ஒன்று சொல்கிறாங்களேல, அவங்க சமநிலைப்படுத்தணுன்னா ஒரே ஒரு பிராணாயாமம் இருக்குங்க. அது என்ன பிராணாயாமம் அப்படின்னா, அமைதியாக உட்காந்துடணும். இப்போ அமைதியாக உட்காந்துட்டு நம்ம கண்ணை மூடுறோம் பாருங்களா. இப்போ கண்ணை மூடிட்டேன். என் மனசு எங்கே போகும்? அங்கே போயிட்டே இருக்கும். இப்போ அந்த மனசு என்ன பண்ணுறேன், இப்போ நம்முடைய முதுகு பக்கத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய முதுகெலும்பினுடைய அடிப்பகுதி கொண்டு வரேன் மனசை. அப்படி கொண்டு கடைசி எலும்பு இருக்குல்ல, முதுகெலும்பு, அங்கேருந்து மெதுவாக ஒவ்வொரு எலும்பாக எண்ணிக்கிட்டே மேலே வரேன். மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே உச்சந்தலை வரேன். அதே மாதிரி மூச்சு வெளியில் விட்டுக்கிட்டே மேலேருந்து கீழே வர ஒரு முறை கீழே போகிறேன். இது ஒரு சுற்று. இந்த மாதிரி ஒரு 10 சுற்றுகள் செய்யணும். நல்லா இருக்கும் தானே? இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்யணும். நான் சொல்கிறது 30 நாட்கள் மட்டும்தாங்க. அதுக்கடுத்து விட்டுட்டா போதும், சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்புறம் இந்த ரசாயனம் என்ற மாத்திரைலாம் தூக்கி ஓரம் வச்சிடலாம் கண்டிப்பாக. இது மூளைக்கு தேவையான ரத்தத்தை சீராக கொண்டு போய் சேர்த்துச்சுன்னா அது அதுக்கு தேவையான பரிவு நரம்புகள் வேலை செய்யும். தேவையான ஆற்றல் சரியாக போகும்போது நமக்கு அந்த சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போது இதில் ஒரு உணவு முறை மட்டும் சொல்லிடுறேன் பாருங்களா. இது 30 நாள் தான். இதுவும் காலையில் எழுந்திரிச்சு 2 டம்ளர் தண்ணி எடுத்து, 2 டம்ளர் தண்ணி, ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டு அதில் போட்டு கொதிக்க வைக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு தினமும் 30 நாள் குடிக்கணும். அதை டீக்கு பதில் கொதிக்க வச்சு அது கொதிக்குன்னு பிறகு முடியும் போது ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போடணுங்க. தேவையான மஞ்சள் தூள் போடலாம், இல்லை போடலாம், பரவாயில்ல. அந்த தண்ணியை காலையில் குடிக்கணும். குடித்து 1 மணி நேரம் எதையும் சாப்பிடக்கூடாது, டீ எல்லாம் சாப்பிடக்கூடாது. இது ஒரு 30 நாள் தொடர்ந்து செய்யணுங்க. செய்யலாம் தானே? அப்படி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு உணவு, இந்த நூக்கல் என்ற ஒரு காய் சின்னதாக ரவுண்டாக இருக்கும், கடையில் விற்பாங்க. அந்த நூக்கல் தினமும் ஒரு வேளை ஒரு காய் எடுத்துக்கலாம். காலை எடுத்துக்கலாம், மதியம் எடுத்துக்கலாம், இரவு எடுத்துக்கலாம். எப்போது முறை கம்பல்சரி ஒரு நாளைக்கு 1 எடுத்துக்கணும். 30 நாளில் சரி பண்ண போகிறோம். அதுதான் இப்போ இந்த பயிற்சி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து செய்ய வேண்டிய ஒரு முத்ரா, மண் முத்ரான்னு பேருங்க. அதாவது இந்த பெருவிரலும் இந்த மோதிர விரலும் பிடிச்சிக்கிட்டு நீட்டிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இதாங்க மண் முத்ரா. அப்படியே வச்சுருங்க. மோதிர விரல் 2 டிப்பு தொடுறேன் பாருங்க. தொட்டுனா டிப்பு தொட்டு வச்சுக்கிறேன். 20 நிமிஷம் இருக்கணுங்க. எப்போ செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் எப்போ வேணால் செய்யலாங்க. படுத்துட்டு மட்டும் செய்யக்கூடாது. காலை, மதியம், இரவு வேலைக்கு போகும்போது வேலையில் உட்காந்துட்டு எப்போ நேரம் கிடைக்குதோ நம்ம செய்யலாங்க. இது செய்யலாம் தானே? இந்த மாதிரி செஞ்சோம் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அந்த சுகர் நம்ம கண்ட்ரோல் இருக்கும். வேறு என்னங்க வேணும்? இது மாத்திரையா, மருந்தா, செலவு பண்ணணுமா? 100 ரூபா செலவு பண்ணணுமா? 1000 ரூபாய் செலவு பண்ணணுமா? 2000 ரூபாய் செலவு பண்ணணுமா? ஒன்றும் கிடையாது. நம் உடலினுடைய ஆற்றலை நாமே கொண்டு வரோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த சுகரானது கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ மட்டும் கிடையாது, பர்மனெண்ட்டாக கண்ட்ரோல் வரும். இப்போ தொடர்ந்து இதையும் செஞ்சுட்டே வருவோம். உடல் ஆரோக்கியத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.